ஓபிசியில் வந்து கிரீமி லேயர் நான் கிரீமி லேயருங்கிற நிலைப்பாடு இருக்குது. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியிலையும் கொண்டுட்டு வரணும். இங்கே வந்து அந்த அரசினுடைய பதவிகளை வாங்கினவங்களே திரும்ப திரும்ப அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது மாற்றுறதுக்கு அந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயருங்கிற ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய கருத்து வந்து அது வந்து ஏற்கனவே வந்து இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கொடுத்த தீர்ப்பிலேயே அவர் வந்து சொல்லிக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதையெல்லாம் விட்டு போட்டு இதை மட்டும் சொல்கிறாங்க. அந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்குற போது எந்த விதத்துலேயும் வந்து எந்த ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து அந்த தீர்ப்பில் வந்து மையமாக அமைந்த விஷயம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 18% வந்து 3% பிரிச்சுட்டு மீதிக்கிற 15%லையும் அருந்திற்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்களே வந்து அவர் சொன்னதுக்கு எதிராக இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இருக்குதுல்ல. அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சக்திகள் அனைத்து அரசியல் கட்சியும் பேசாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்குன்னு 4-5 கட்சி வச்சுக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்தல்ல அது முட்டு கொடுக்குறாங்க. அதனால் அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் வந்து பிரிச்சுக்குங்க, பட்டியல் வகுப்புக்குள்ளேயே ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிறாங்க, கொஞ்சம் வளராமல் இருக்கிறாங்க, பின்னாக்கிறாங்க, அதுக்கிறாங்க, அது பிரித்து கொடுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஜாதி கூட இன்னொரு ஜாதிக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுக்கூடாதுன்னு சொல்லிக்கிறது. அந்த வகையில் 3% பெறக்கூடிய அருந்ததிலே வந்து மீதிகிற 15% கொடுத்து இன்றைக்கி தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 15 வருஷத்தில் ஒரு போஸ்ட்டும் கூட வர முடியல. அவ்வளோ பெரிய அநியாயத்தை இன்றைக்கி ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்குது ஆச்சுங்களா. அதுக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டில் பதில் சொல்லுவோம், வரக்கூடிய தேர்தலையும் பதில் சொல்லுவோம். அதனால் வந்து அந்த ஒட்டுமொத்த தீர்ப்பையும் நீங்கள் பார்க்கணும். அந்த தீர்ப்பில் 18% எந்த சமுதாயத்துக்கு அதை பிரித்தாலும் அது வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற போது அதுக்கு மாற ஏன் திமுக அரசு நடந்துக்குது? இல்லை, அவரோட அது ஒரு கருத்து. அவர் பல கருத்து சொல்லிக்கிறார். இதை மட்டும் இதை எடுத்து சொல்லுங்கள், முதல்ல இதை எடுத்து பேச சொல்லுங்கள். 2026 ஜூன்ல வந்து கோவை மதுரை வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து கொண்டு வருவோம் நாங்க அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க அது நடக்குமா? அது இல்லை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. 2026 அது 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 அவங்ககிட்ட தான் கேட்கக்கூடாது. என்ன அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுனாலே அவங்க புறக்கணிக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை, அதை பற்றி எனக்கு அவங்க என்ன கருத்து சொன்னாங்க நான் படிக்கல. சட்டவிரோத குவாரி திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் சொல்லுது. குவாரிகளே நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தா போதும்னு நீங்க சொல்றீங்க. நம்ம தேவை இல்லை, அதாவது குவாரிகளுடைய எண்ணிக்கை எண்ணெய் கொடுக்குறாங்கல்ல, இதே சட்டவிரோதமானதுன்னு சொல்கிறேன். சட்டவிரோத குவாரிகள் நீங்கள் அனுமதி கொடுக்குறதே சட்டவிரோதமானது. எதுக்கு தேவைக்கு அதிகமாக கொடுக்குறீங்க நீங்கள்? இந்த குவாரியில் எடுக்கப்படக்கூடிய ஜல்லி பெரிய பாறைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உபயோகமாகிறதா? நீங்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தானே இத்தனை கேட்குற மாநில சுயாட்சி கேட்குறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய கனிவளத்தை பாதுகாக்காம அப்புறம் உங்களுக்கு எதுக்காக ஆட்சி? தேர்தல் நெருங்கிட்டு வருது சார். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்குது? முன்னேற்றம் ஏற்படுது? என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் வந்து இன்னும் துவக்கவில்லை. புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகே வந்து எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு குறித்து முடிவெடுப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் 2026 பீகார் மாடலில் ஒரு ஆட்சி வரணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. பீகார் மாடல்னால் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி, கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி அமைச்சரவையும் அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பீகாரில் நிதிஷனுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமான காரணம் அவர் வந்து துணிந்து மதுவிலக்கை, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகின்ற அந்த கொள்கையோடும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என்ற அந்த கொள்கையோடும் தான் கூட்டணிகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள் அமைய வேண்டும்ங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. இல்லை, அப்படி எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இட் இஸ் அமைச்சரவையில் பங்கு. அதே போல் அடிப்படையில் நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னா ஏதாவது சரியான கொள்கை. பழைய இதெல்லாம் வந்து புருடாலாம் எடுபடாது. 1000 கொடுக்குற, 2000 கொடுக்குற, 3000 கொடுக்குற, பொங்கலுக்கு 5000 அதெல்லாம் எடுபடாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடியது மதுவால். எனவே பூரண மதுவிலக்கு நீ அமல்படுத்துறீங்களா இல்லையா, அந்த கொள்கையில் தெளிய வேணும்.
அது வந்து மிக முக்கியமானது. அடுத்தது வந்து கூட்டணி அமைச்சரவை உண்டா இல்லையா, இந்த 2 விஷயம்தான் தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய 2020 சட்டமன்ற தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம். அதாவது ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா 55 வார்டுகள் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க கூட லாஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நிறைய இடத்துல போய் பார்த்துட்டு வந்தீங்க. ஆமா. ஆனா தற்போது வரை கார்ப்பரேஷன் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. லாஸ்ட் டைம் பருவமழையில பாத்தீங்கன்னா அதிகமான பாதிப்பை சந்திச்சுன்னு திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ். ஆமா ஆமா. அப்போ ஆய்வுக்கு வந்த அமைச்சர் பேனர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அடுத்த பருவமழைக்குள்ளாக இந்த இடத்துல இருக்கிற அனைத்து ஆக்கிரமிப்பும் அகற்றப்படும் சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அகற்றப்படல. அடுத்த பருவமழை 2-3 வருடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்துங்க சென்னையில் 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுதுங்க. அந்த 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நான் போய் பார்த்தேன்னா, இப்போ என்ன செய்ய வாறுகால அதை மழைநீர் வடிகால கொண்டு போய் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் கொண்டு போகிறாங்க. அதை எங்கே கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுக்கு எந்த திட்டமிடலும் கிடையாது. அது துண்டு துண்டாக நிற்கிது. அதே போல் எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கினாலும் இவரிடத்தில் வந்து ஒரு முழுமை அடைவதற்குண்டான திட்டம் அவரிடத்தில் சரியாக இல்லை. 2வது, எல்லா திட்டங்களிலும் ஊழல் மட்டுமே மிஞ்சி இருக்குதுங்க. அதனால் எந்த திட்டமே வந்து வெற்றி அடையாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால் வந்து இப்போ இவங்க வந்து இன்னும் 4 மாத காலம் தான் இருக்குது. இன்னும் 4 மாதம் அல்ல, 4 வருஷ கால அவகாசம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் இந்த உள்ளாட்சித்துறை செய்து கொடுக்காது. அவங்களுக்கு என்ன உள்ளாட்சியில் வந்து என்ஜினியர் போடுறதுல 15 லட்சம் வாங்கலாமா, 20 லட்சம் வாங்கலாமா, 1 கோடி வாங்கலாமா அப்படின்னு பணி நியமனங்களில் அவர்கள் வந்து கோடிக்கணக்கு 888 கோடி ரூபாய் இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மட்டும் 2538 பணியிடங்களுக்கு நியமனத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது. ஸோ அவர்களுடைய நோக்கமெல்லாம் அந்த துறைகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு வந்து அந்த பொன் முட்டையிடக்கூடிய வார்த்தை வந்து அப்படியே நசுக்கி கொண்டுலாமோ, அதுபோல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறைகளையுமே இந்த ஆட்சி போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இடத்துல வந்து படித்த இளைஞரிடத்துல வந்து பல பேர் வந்து தகுதியோடு இருந்தாலும் கூட அவர்கள் வேலை வாய்ப்புக்கு வர முடியறதில்லை, தேர்வே எழுதினாலும் கூட வர முடியறதில்லை. அதே சமயத்தில் 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வேலைக்கு வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மட்டும்தான் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அளவுக்கு இந்த உள்ளாட்சி மற்றும் நகராட்சித்துறை நிர்வாகம் இருக்குது. அதனால் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஏதாவது வந்து இப்போ மழை காலத்துக்கு முன்னாடி செய்திட வேண்டிய எந்தவித வடிகால் வந்து செஞ்சு கொடுக்கலைன்னா அது மாநகர நிர்வாகம் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய அமைச்சர் தான் அது பொறுப்பேற்கணும். மாஞ்சோலை வழக்கு திங்கட்கிழமை திருப்பி உச்ச நீதிமன்றத்தில் வருது. என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது நம்பிக்கை என்பது வந்து இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் தான் நான் வந்து கருதுறேன். இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் ஒருவருடைய வாழ்வுரிமையை பறித்து கொண்டு இன்னொன்று செய்வதற்கு இடம் கிடையாது. அவங்களுக்கு எதை செய்தாலும் மாற்று தான் செய்யணும். இப்பொழுது மாஞ்சோலையில் 99 வருடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் அந்த பகுதியிலே தங்களுடைய வாழ்விடமாக கருதி வாழ்ந்து கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் எஃப்ஆர்ஏ, அதாவது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ஷன் படி, அதே போல் அந்த சட்டத்தின் விதிகளின்படி அந்த மக்கள் அங்கேயே வாழ்வதற்குண்டான தகுதி படைத்தவர். இதை வந்து வருடத்தனமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதே போல் ஃபாரஸ்ட் துறைகள் வந்து 2 நீதிபதிகளுடைய பெஞ்சில் வந்து புலிகள் காப்பகமாக மாற்றப் போகிறோம் என்று தவறான கொண்டு அங்கே புலிகளே இருப்பதற்குண்டான ஒரு அறிவு வேணாம். ஆனால் முரட்டு யானைகளை மட்டும் கொண்டு வந்து மக்களை விரட்டுவதற்காகத்தான் அவர்கள் கொண்டு வர தவிர புலிகள் காப்பகம் போய் இப்பொழுது வந்து ஆனைகள் காப்பகம், அது ஆனைகள் எப்படி எங்கெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குமோ, மக்களை வந்து துன்புறுத்துமோ அந்த யானைகளை கொண்டு வந்து இப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களை விரட்டலாம் நினைக்கிறாங்க. இதுவாக வந்து நீங்கள் பயோஸ்பியர் அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது. எத்தனையோ பேர் வந்து இங்கிருந்து 20க்கு மேற்பட்ட நதிகள் உற்பத்தி ஆகுது. அதனால் வந்து இங்கே புலி வளர்ந்தா தான் அந்த நதியெல்லாம் இருக்கணும்லாம் வந்தாங்களே. புலி வளர்க்கலையே, இப்போ வந்து யானை மட்டும் தானே வருது. எத்தனை புலி இருக்குது? இப்போ அண்மையில் 1 வருஷம் கணக்கு எடுத்தாங்களே, எத்தனை புலி அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் வந்து நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்து தான் வந்து அந்த 2 நீதிபதிகள் தவறான தகவல் கொடுத்துக்கிறாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதை வந்து நிச்சயமாக மக்கள் நீதிமன்றம் தான் அல்டிமேட்டாக. அதனால் அதை வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு நீதிபதியின் மூலமாக இந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் நினைக்கிறேன். அந்த வகையில் நல்லதே நடக்கும் என்று நான் நம்புகிறேன்.